இப்படி இருக்க உங்க வீடியோவை இந்த அளவுக்கு க்ளோயிங்கா எப்படி சேஞ்ச் பண்றது? ஆரம்பிக்கலாங்களா? இந்த CapCut அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா tamilveeratech.in அப்படின்ற வெப்சைட்குள்ள போயிட்டு சர்ச்சை கிளிக் பண்ணி CapCut 2025 அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு போஸ்ட் வரும். அதுக்குள்ள போயிட்டு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி VPN ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா CapCut ஓபன் பண்ணுங்க, உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ CapCut ஓபன் பண்ணியாச்சு. இதுல பாத்தீங்கன்னா நான் 2 வீடியோ ஆட் பண்ணிருக்கேன். இதை நீங்க எந்த வீடியோல வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வீடியோ எஃபெக்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, VPN ஆன் பண்ணாதான் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு இங்க க்ளோயிங் எஃபெக்ட் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ட்ரீமி க்ளோ அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஷோ ஆகும். ஓகே, இப்போ டாப்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணா மட்டும் போதும். கிளிக் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஆயிடும். மேல இருக்க டிக் மார்க் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட வீடியோட டியூரேஷன் உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஃபுல்லா இதை வந்து என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருக்க கலர் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை மூவ் பண்ணதுக்கு அப்புறமா அதோட கலர் பாருங்க. ஓகேவா? எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணவும் முடியும். இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். இதை கிளிக் பண்ணிட்டு இங்க அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த எல்லோ கலர் க்ளோயிங் வேணுமோ, இப்போ இவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும்னு இருக்கும் இல்லையா? இப்போ இவ்வளோ ஃபுல்லா வச்சீங்கன்னா உங்களுக்கு க்ளோயிங் மட்டும் தான் தெரியும், வீடியோ கிளியரா தெரியாது. உங்களுக்கு எவ்வளோ வேணும், ஒரு 30 to 40 வைக்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும்னு தான் தோணுது. கீழே இருக்க ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு அந்த க்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்க, மேல கம்மி பண்ண எந்த அளவுக்கு க்ளோயிங் வருது பாத்தீங்களா? இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ண கம்மியாகுது பாத்தீங்களா? ஸோ இதை பொறுத்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சைஸ் பாத்தீங்க அப்படின்னா எங்க வேணும், இப்போ இதோட சைஸை கம்மி பண்ண உங்களுக்கு அந்த எட்ஜஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கம்மி ஆயிட்டே போகும். நல்லா தெரியுது இல்லையா? ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். கீழே பாத்தீங்கன்னா கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கலரை நீங்க இன்க்ரீஸ் பண்றது மூலியமா என்ன ஆகும்னா, அந்த க்ளோயிங் எல்லோ கலர்ல இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே வரும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, அந்த இடத்துக்கு என்ன கலர் தேவையோ அதுக்கு ஏத்தது மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ட்ரெண்டிங்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு க்ளோல தான் ட்ரெண்ட் ஆகுது. உங்களுக்கு எது வேணுமோ தாராளமா நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.